வீரமும் புகழும் உடைய மாதவசிங் என்ற சிற்றரசன் தனது மனைவியான குணாபாயுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். இவர்கள் பக்தியில் சிறந்தவராய் விளங்கினர். இவர்களுக்கு 2 புத்திரர்கள் பிறந்தனர். புத்திரர்களை பராமரிக்க அரண்மனையில் தாதியர் பலர் அமர்த்தப்பட்டிருந்தனர். ஒரு தாதி மட்டும் பாண்டுரங்க பெருமானிடம் மிகுந்த பக்தி உடையவளாக இருந்தாள். அவள் குழந்தையை கவனித்து வரும்போது மற்றும் அரண்மனை வேலைகளை செய்யும் பொழுதும் பரமனின் பாமாலைகளை பக்தி சிரத்தையுடன் பாடி வந்தாள். குணவதியான குணாபாய்க்கு அத்தாதியை மிகவும் பிடித்தது. அரண்மனையில் இடையறாது வேலைகள் இருந்தும் தாதியவள் இறைவன் நாமத்தை துதிப்பதை கண்டு குணாபாய் தனக்குள் ஒரு முடிவிற்கு வந்தாள். தலைக்கு மேல் வேலை இருந்தும் இப்பெண் சர்வசதா காலமும் பகவன் நாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அரண்மனையில் எவ்வித வேலையும் இல்லாமல் உண்பதும் உறங்குவதுமாக இருக்கும் நான் மட்டும் ஏன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பகவானை பூஜிப்பதுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும்? பிறவியின் பயனை முழுமையாக பெற வேண்டுமானால் முப்பொழுதும் இன்று எப்பொழுதும் பகவானின் திவ்ய நாமத்தை சிரத்தையுடன் ஜபித்தல் வேண்டும் என்று தனக்குள் சங்கல்பம் கொண்டாள். குணாபாயின் உள்ளத்தில் பக்தி பிரவாகம் எடுத்து ஓடியது. பக்தி பெருக பெருக அவளது சிந்தையும் செயலும் மாறுபட்டது. குணாபாய் பொன்னை வெறுத்தாள், பட்டாடைகளை வெறுத்தாள், அமுதும் தேனும் வெறுத்தாள், மலர் மஞ்சம் வெறுத்தாள், அரச போகங்கள் அனைத்தையும் அறவே வெறுத்தாள். அந்த புறத்தில் ஆண்டவனுக்கு அழகிய ஆலயம் அமைத்தாள். அழகான மண்டபத்தின் நடுவே உயர்ந்த பீடத்தில் கிருஷ்ண விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தாள். கிருஷ்ண விக்கிரகத்திற்கு ஆகம விதிபடி அபிஷேகமும் ஆராதனையும் நடத்தினாள். என் நேரமும் கிருஷ்ண கீர்த்தனங்களை பாடி வரவசம் கொண்டாள். மகாராணியின் மனமாற்றம் மன்னனுக்கு சற்று வெறுப்பை கொடுத்தது. அவளது போக்கை கண்டித்தான். ராஜபுத்திர பெண்கள் கணவனையே கடவுளாக கொண்டு வாழ்ந்தால் போதுமானது என்றெல்லாம் பலவாறு புத்திமதிகளை சொன்னான். மன்னனின் மொழி கேட்டு மகாராணி சுவாமி துஷ்ட சம்ஹார சிருஷ்ட பரிபாலனம் செய்யும் திருவார்கடல் பெருமானின் திருமணி மார்பினையும் திருவடி தாமரைகளையும் நெஞ்சிலே நிலையாக கொண்டு வாழ்பவருக்கு பந்தம் எதற்கு, பாசம் எதற்கு என்று விடையளித்தாள். குணாபாயின் இந்த விளக்கம் வேந்தனுக்கு அவள் மீது பெரும் வெறுப்பை கொடுத்தது. நன்றாக உள்ளது உனது வேதாந்த விளக்கம். துறவரம் கொள்வது அறவழி வாழும் அரசர்க்கு அழகல்ல. பக்திக்கும் ஓர் அளவுண்டு, அதுவும் எல்லை மீறினால் தொல்லையில்தான் முடியும் என்று கடுமையாக சொல்லிவிட்டு கடுகோபத்துடன் சென்றான் அரசன். குணாபாய் கவலை மிக கொண்டு கண்ணா மணிவண்ணா என்று கதறினாள். ஸ்ரீமன் நாராயணன் துளசி கௌஸ்துப மணி மாலைகள் தொடங்க சங்கு சக்கராயுதபாணியாக குணாபாயின் ஞான கண்களுக்கு அருட்காட்சி தந்தார். குணாபாய் பெருமானின் திவ்ய தரிசனம் கண்டு களிப்புற்றாள். கரமிரண்டையும் சென்னி மீது உயர்த்தி நிலமதில் விழுந்து பணிந்தாள். எம்பெருமான் குணாபாய்க்கு திருவருள் புரிந்தார். குணாபாயின் பக்தி நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வந்தது. அந்த புறத்திலே ஆண்டவனுக்கு ஆராதனையும் அபிஷேகமும் நடந்த வண்ணமாகவே இருந்தன. குணாபாயின் அந்த புறத்திற்கு பரமநடிகார்களும் பக்தர்களும் வந்த வண்ணமாகவே இருந்தனர். குணாபாய் அவர்களை போற்றி பணிந்து வரவேற்றாள். அமுதளித்து ஆனந்தமுற்றாள். அரசியின் அந்த புறம் அதிதிகளின் ஆனந்த ஆசிரமமாக திகழ்ந்தது. இவற்றையெல்லாம் கேள்வியுற்ற மன்னன் கோபம் கொண்டான். இதென்ன அரசியின் அந்தபுரமா, ஆண்டிகளின் மடமா என்று கொக்கரித்தான் கொற்றவன். மகாராணியை தன் வழிக்கு திருப்ப பல வழிகளில் முயன்றான். அத்தனையும் விழலுக்கு இறைத்த நீர் போலானது. மாதவசிங் மாதவம் புரியும் மங்கை நல்லாளின் மனப்போக்கை புரியாமல் மமதையால் மூர்கனானான். மனைவியை உயிரோடு விட்டு வைப்பது தனது ராஜ வம்சத்திற்கு பெரும் இழுக்கு என்று இதயத்திலே கொண்டான். அரசியை கொன்று விடுமாறு அரசன் அந்தரங்க அதிகாரிகளிடம் ஆணை பிறப்பித்தான். அரசன் வேட்டையாடுவதற்காக தனது வீரர்களுடன் காட்டிற்கு புறப்பட்டு சென்றான். அதிகாரிகள் அரசனின் ஆணையை நிறைவேற்ற முன் வந்தனர். 4 வீரர்கள் வாளும் கையுமாக அரசியாரை கொலை செய்வதற்காக வேண்டி அந்த புறத்திற்குள் சென்றனர். ஸ்ரீ குணாபாய் பக்தர்களும் தாதியர்களும் சூழ்ந்திருக்க கிருஷ்ண விக்கிரகத்திற்கு முன்னால் அமர்ந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டிருந்தாள். 4 கொலையாளிகளும் பூஜை மண்டபத்தினை அடுத்துள்ள அரை பக்கமாக வந்தனர். மன்னனின் இத்தகைய சூழ்ச்சியை சற்றும் உணராத உத்தம பக்தையான குணாபாய் பக்தியில் உலகையே மறந்திருந்தாள். அப்பொழுது திடீரென்று விக்கிரகத்தை சுற்றி ஒருவித பிரகாசம், தொடர்ந்து புலியின் உருமும் சத்தம். கண்மூடி திறப்பதற்குள் விக்கிரகத்தில் இருந்து புலி ஒன்று வெளிப்பட்டு பக்கத்து அறைக்குள் தாவியது. கொலையாளிகளின் மீது பாய்ந்து அவர்களை கொன்றுவிட்டு மறைந்தது. பயங்கர கூக்குரலுடன் புலிக்கு பலியான கொலையாளிகளின்
அடியார்களின் அலறலை கேட்டு குணாபாயும் பரமநடிகார்களும் சாதியர்களும் மண்டபத்திற்கு வெளியே வந்து பார்த்தனர். அங்கே கொலையாளிகள் மாண்டு கிடப்பதனை கண்டு அனைவரும் அதிசயத்தினர். இந்த ஆச்சரியத்தை கேள்வியுற்ற அரசாங்க அதிகாரிகள் அதிசயத்தால் அஞ்சி நடுங்கினர். தங்களுக்கும் ஏதாவது பேராபத்து வந்து விடுமோ என்று அச்சம் கொண்டனர். அவர்கள் விரைந்து வந்து அரசியாரிடம் அரசனின் ஆணை பற்றி கூறினர். அரசியார் அரசனின் மடமையை எண்ணி தமக்குள் வருந்தினார்களே தவிர அரசன் மீது சற்றும் கோபம் கொள்ளவில்லை. மாறாக அரசனின் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்தித்தாள். இந்த சம்பவங்கள் அனைத்தும் வேட்டைக்கு சென்றிருந்த அரசனின் செவிகளுக்கு எட்டியது. அரசனும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானான். போற்றி வணங்க வேண்டிய பாரியாளை பழிவாங்க நினைத்த தமது கொடிய மனதை எண்ணி நைந்தான். மனைவியின் கால்களில் விழுந்து பிழை பொறுத்தருள வேண்டும் என்று துடித்தான். அவசரமாக அரண்மனைக்கு திரும்பினான். வரும் வழியே ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. வேட்டைக்கு செல்லும் பொழுது காற்றாற்றில் தண்ணீர் சற்று குறைவாக இருந்தது. ஆனால் திரும்பும் தருணத்தில் திடீரென்று ஆற்றில் எதனாலோ வெள்ளம் கரை புரண்டு ஓடத் தொடங்கியது. மன்னனும் பரிவாரங்களும் ஓடத்தில் அமர்ந்து காற்றாற்றை கடக்கலாயினர். மன்னன் சென்று கொண்டிருந்த படகு ஒரு பயங்கரமான சுழலில் மாட்டிக்கொண்டது. சங்கடம் வரும்போதுதானே சர்வேஸ்வரனை தியானிப்பது மானிட பிறவியின் குணம். அதற்கு வேந்தன் மட்டும் விதிவிலக்கல்லவே. மன்னன் சுழலில் சிக்கி மாளப் போகிறோமே என்று மனக்கலக்கம் கொண்டான். சாவிற்கு பயந்து பகவான் நாமத்தை சொல்லி அலறினான். அகில உலகங்களையும் காத்து அருள்வதற்காக எத்தனையோ அற்புதங்களை நடத்திய நாராயணா, உனது திருப்பாதமே சரணம் என்று பற்றி கிடக்கும் பரம பகையான என் மனைவி ஸ்ரீ குணாபாயை கொல்ல நினைத்த இந்த பாவிக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். இருப்பினும் சாவதற்கு முன்னால் அந்த உத்தமியை பார்த்து என் பிழை பொறுத்தருள வேண்டினால்தான் என் ஆன்மா சாந்தி அடையும் என்று வருந்தினான் வேந்தன். அவ்வாறு மன்னன் மனம் திருந்தி கதறி கண்ணீர் வடித்த தருணத்திலேயே சுழலில் மூழ்க வேண்டிய ஓடம் தப்பித்து கரை சேர்ந்தது. மன்னன் பெற்ற சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. மின்னல் வேகத்தில் மாளிகைக்கு புறப்பட்டான். அரண்மனையை அடைந்த மன்னன் நேராக அந்தபுரம் சென்றான். அந்தபுரத்தில் குணாபாய் தியானத்தில் இருந்தாள். மன்னன் குணாபாயின் கால்களை பற்றி கொண்டு, குணாபாய், நீ பரமனின் பேரொருளை பரிபூரணமாக பெற்ற ஞானத்தின் மணி விளக்கு. உன்னை மரணத்தில் அல்லவா தள்ள பார்த்தேன். இந்த அலங்கார மாளிகையில் கொலுவிருக்கும் கோமேதக சிலையை, உன்னை கொல்லுவதற்கு துணிந்த இந்த துர்மார்கனை மன்னித்துவிடு என்று மன்றாடினான். குணாபாய் கணவனின் கரம் இரண்டையும் கண்களிலே ஒற்றிக்கொண்டு, பிராணநாயகா, நல்லதும் கெட்டதும் அந்த நாராயணனின் செயலே அன்றி ஒருபொழுதும் என் நாயகனின் செயலாகாது. அவன் உங்களை திருத்தி நல்வழிப்படுத்தவே இப்படி ஒரு நாடகம் ஆடியிருக்கின்றான். அவ்வளவுதான். அவன் சூத்திரதாரி. அவன் ஆட்டி படைக்கிறான். நாம் ஆடுகின்றோம் என்றாள் குணாபாய். மன்னன் அவளை அகமகிழ்வோடு அணைத்துக் கொண்டான். அன்று முதல் மாதவசிங்கும் மதுசூதனன் மலர்பாதம் போற்றும் மாத்தசி ஆனான். மன்னனும் மகாராணியும் சேர்ந்து கொண்டு பகவானுக்கும் பாகவத சிரேஷ்டர்களுக்கும் அரிய பல திரு தொண்டுகள் புரிந்தனர். பக்தர்கள் குணாபாயை கணவனை திருத்திய காரிகை என்று கொண்டாடினார்கள். ஸ்ரீ குணாபாயும் மாதவசிங்கும் பூவுலகில் பல்லாண்டு காலம் வாழ்ந்து பெறவா பெருவாழ்வு பெற்றனர். இத்துடன் ஸ்ரீ பக்த குணாபாயின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த கிரிதர லாலின் அற்புத வரலாற்றை காணலாம். நன்றி, வணக்கம்.